Good morning, 5th standard. Now we will go to the remaining part of the lesson today. This is the end of the lesson mark. Idoda the lesson comes to over. Okay. So what are you going to see today? You'll be seeing about agriculture, the school of agriculture, varieties you're going to see today. You will also see a recap of what you learnt in the last video session and proceed with today's class. Listen to all the videos of this lesson properly. After this, you will receive only evaluation worksheets from me. There will be no answers. You have to find the answer like last term, how you did, like that you have to send. So listen to all the video sessions. Any doubts, kindly WhatsApp me. I will clarify. Okay? Yes, now let us continue, children. Okay, children, now for a quick recap before we proceed to the next part of the lesson. Life cycle of flowering plant பற்றி பார்த்தோம். எப்படி பூ ஒரு ஸோ இதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட். இதை பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? எப்படி சீட்லேருந்து யங் பிளான்ட் வருது, யங் பிளான்ட்லேருந்து மெச்சூர் பிளான்ட் வருது, அதுலேருந்து மறுபடியும் ஃப்ளவருக்குள்ளேருந்து ஃப்ரூட், மறுபடியும் சீடு மண்ணில் போய் விழுந்து அகெயின் திஸ் கண்டினியூஸ். ஸோ லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட் பற்றி பார்த்தோம். Then we saw about dispersal of the seed. இந்த seed எப்படிலாம் disperse ஆகுதுன்னு பார்த்தோம். Dispersal of seeds பற்றி பார்த்தோமா? By wind பார்த்தோம். அதுக்கு another name anemochory பார்த்தோம். Hydrochory dispersal by water பார்த்தோம். Then zoochory dispersal by animals. Then by birds. Then by autochory which is dispersal by self dispersal method. இதெல்லாம் we saw in the last class. We also saw about germination of seeds. விதையிலிருந்து புது செடி எப்படி வருதுங்கிறத இந்த பிக்சரோட சேர்த்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். How the seed comes out as a small plant, then embryo, then baby plant, then comes out as shoot system and grows into a new plantங்கிறதையும் last class we saw. Okay, now we will continue from the agriculture. So kids, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது about agriculture, types of soil, classroom agriculture. ஓகே, அக்ரிகல்ச்சர்னால் என்னம்மா? விவசாயம். இந்த விவசாயம் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர்னால் earthworm, honey bee, dragon fly இந்த மாதிரி பூச்சிகளை வளர்த்து அது மூலமாக விவசாயம் எப்படி நமக்கு உற்பத்தி நிறைய தருதுன்னு பார்க்குறோம். டைப்ஸ் ஆஃப் சாயில், சாயிலில் நிறைய வெரைட்டி இருக்குமா. ஒவ்வொரு சாயில் ஒவ்வொரு விதமான பிளான்டேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றியும் யூ ஆர் கோயிங் டு see in detail today. With this the lesson will be over. Okay, so now take your textbook, let us continue. In agriculture we will continue. This is the part 4 of video session. Man started practicing agriculture thousands of years back. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே விவசாயம் ஆரம்பிச்சிட்டான் மனுஷன். திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன். சிவிலைசேஷன்னா என்ன? நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான நிலைமையிலேருந்து மாறிக்கிட்டே வரோம் இல்லையா? முதல்ல கற்காலம், வெறும் ஸ்டோன்ஸ் வச்சுருந்தோம், அப்புறம் வீல் கண்டுபிடிச்சோம், அப்புறம் மெஷினரி. ஸோ அதான் சிவிலைசேஷன் டெவலப்மெண்ட். ஓகே, இந்த மாடர்ன் டேஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ப்ராக்டிஸ்ட் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் டியூ டு த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. லார்ஜ் ஸ்கேலில் அக்ரிகல்ச்சர் இப்போ எப்படி பண்ண முடியுது? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நல்லா அட்வான்ஸ் ஆனதால். அப்ளிகேஷன் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜிஸ் லைக் பிளான்ட் ப்ரீடிங் அண்ட் யூசேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ் லைக் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் ஹாவ் இன்க்ரீஸ்ட் த ஈல்டு. இப்போ என்னம்மா பண்ணுறோம்? பிளான்ட் ப்ரீடிங், பிளான்ட்டை விதவிதமாக ப்ரீட் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கோம். கெமிக்கல்ஸ் லைக் ஃபர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் போடுறோம். பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போட்டு நிறைய உரம் போட்டு நிறைய ஈல்டுனா நிறைய விவசாயம் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேஜர் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ஆர் சீரியல்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். நிறைய எதுமா விவசாயங்க பண்ணுறோம்? சீரியல்ஸ் பண்ணுறோம், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். தே ஆர் கல்டிவேட்டட் நாட் ஓன்லி ஃபார் அவர் பேசிக் நீட்ஸ் பட் ஆல்சோ ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். பேசிக் நீட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் பர்பஸுக்கும் அது ரொம்ப யூஸ் ஆகுது. சாயில் கமர்ஷியல் பர்பஸ்னால் விற்கிறதுக்கு கடைங்களுக்கு. Soil is one of the most important natural resources. எதுமா ரொம்ப முக்கியமான நேச்சுரல் ரிசோர்ஸ்? மண், சாயில். It is essential for agriculture. It supports the growth of plants by holding the roots and supplying water and nutrients. சாயில் மெயினாக எதுக்குமா? அக்ரிகல்ச்சருக்கு வேணும், பிளான்ட்ஸ் வளரணும், ரூட் அதில் ஃபிக்ஸ் ஆகி நிற்கணும், வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸும் சாயிலேருந்து தான் கிடைக்கிது. It is the home for many organisms. நிறைய ஆர்கானிசம்க்கு இது வீடாக இருக்குது சாயில்.
Soil is formed by the breaking of rocks by the action of wind, water and climate. ராக்கெல்லாம் தூளாக உடஞ்சி தான் நமக்கு சாயில் கிடைக்குது. அந்த ராக் எப்படி உடையுது? விண்டு, வாட்டர் இல்லை கிளைமேட்டால். The mixture of rock particles and humus is called the soil. ஸோ ராக் பார்ட்டிகிள்ஸும் ஹியூமஸும் சேர்ந்தது தான் மணல், சாயில். The soil is classified on the basis of the proportion of various sizes. ஸோ சாயிலுக்கு நிறைய பேர் உண்டு. அதில் இருக்க பார்ட்டிகிள்ஸோட வேரியஸ் சைஸ் வச்சு சாண்டி சாயில், கிளே சாயில், லோமி சாயில்னு கேட்டகரைஸ் பண்ணுறோம். We will see about that. First you have sandy soil. It contains greater proportion of big particles. பெருசாக இருக்குமா இதில் இருக்க மணல் பகுதி. They cannot fit closely together. தனித்தனியாக உதிரும், க்ளோஸாக ஃபிட் ஆகாது. Water can drain quickly through the spaces between the sand particles. தண்ணி ஊற்றினா வழிஞ்சு ஓடிடும், நிற்காது. ஸோ sandy soils tend to be light, well aerated and dry. லைட்டராக இருக்கும், நல்லா காற்று போகும், நல்ல ட்ரையாக இருக்கும். எக்ஸாம்பிள் பீச் மணல். ஓகே. clay soil. It contains greater proportion of fine particles. நிறைய ஃபைன் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். களிமண், பிள்ளையார் சேருமே அதான். packed tightly together, நல்லா ஒட்டிக்கும். leaving little space for air. கொஞ்சம் தான் காற்று போகலாம். It can retain a lot of water in the tiny gaps between the particles. அந்த பார்ட்டிகிள்ஸ்க்கு நடுவில் நிறைய தண்ணி உறிஞ்சிக்கும். ஏன்னா டைனி பார்ட்டிகிள்ஸ் கேப்பும் நிறைய இல்லாததுனால தண்ணி உறிஞ்சிக்கும். Plants like paddy grow well in this soil. paddyனா நெல், அரிசி, அது இந்த சாயிலில் நல்லா விளையும். அடுத்து பார்த்தீங்கன்னா லோமி சாயில். இட் கண்டெய்ன்ஸ் லார்ஜ் அண்ட் ஃபைன் பார்ட்டிகிள்ஸ். லோமி சாயில் எப்படிமா இருக்கும்? பார்ட்டிகிள்ஸ் பெருசாகவும் ஃபைனாகவும் இருக்கும். இன் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரொப்போர்ஷன், ஒரே மாதிரி அளவில். த பெஸ்ட் டாப் சாயில் ஃபார் க்ரோயிங் பிளான்ட்ஸ் இஸ் லோம். செடி வளர்க்குறதுக்கு எது பெஸ்ட்டு சாயில்? இந்த லோம் சாயில் தான். It is a mixture of sand, clay and another type of soil particle known as silt. மூணுத்தோட கலவமாக இது. மணல், சாண்டு, கிளே, களிமண், அதுக்கப்புறம் செம்மண்ணுன்னு சொல்லுவோம், சில்ட். மூணும் கலந்தது தான் லோமி சாயில். Silt occurs as a deposit in river beds. ரிவர் பெட்ஸ்னால் என்ன? ரிவர் போகிற அந்த பகுதியோட பாட்டமில் நல்ல மண் செட்டில் ஆகிருக்கும். அதில் தான் இந்த சில்ட் கிடைக்கும். It has right water holding capacity for the growth of plants. செடி நல்லா வளர்கிறதுக்கு நல்ல தண்ணியை இது உறிஞ்சி வச்சுக்கும். Clay and loamy soil are suitable for growing wheat, gram, paddy. clay சாயிலும் லோமி சாயிலும் எதுக்கு வேணும்? வீட், கோதுமை, கிராம்ப் அதாவது பருப்பு வகைகள், பேடி நெல் வகைகள், இதெல்லாம் வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாவ் அபவுட் கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர். இது என்ன கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர்னு பார்க்குறீங்களா? பாருங்கள். Classroom agriculture creates the basic understanding about agricultural practices in the classes. Through this, we come to know about the values and importance of agriculture. To mold us into better members of the society, this program teaches the connections between agriculture and the environment, food, energy, animals, society, economy, science and technology. எப்படி நம்ம மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல்னு படிக்கிறோமோ அக்ரிகல்ச்சர் பற்றின டிகிரியும் படிப்பும் வந்துருச்சுமா. ஸோ அதை நம்ம படிப்பாக எடுத்து படிக்கும்போது என்ன மாதிரி செடி விளைவிக்கணும், எந்த நிலத்தில் விளைவிக்கணும், என்ன மாதிரி ஃபுட்டு நமக்கு கிடைக்கும், எந்த அனிமல்ஸ் தேவை, இதனால் என்ன லாபம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லாமே கற்றுக்கலாம். கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர்னால் அதான் அர்த்தம். You can try doing this activity at home. Take a little amount of soil and powder it. கொஞ்சம் மண் எடுத்து நல்லா அதை பவுடர் பண்ண சொல்கிறாங்க. Put this soil in a glass tumbler. இந்த மாதிரி ஒரு glass tumblerல இந்த மண்ணை போட சொல்கிறாங்க. Mix it with water, stir it well with a small stick to dissolve the soil. தண்ணி ஊற்றி ஒரு சின்ன குச்சியால் ஸ்டர்னா கலக்கணும் நல்லா. Let it undisturbed for some time. டிஸ்டர்ப் ஆகாமல் கொஞ்சம் நேரம் விடுங்க. Now you can see different layers of soil. இப்போ layers of soil நீங்கள் பார்க்கலாம். The rotting matter floating on the water is called humus. தண்ணி மேலே அப்படியே மிதக்கிறதுக்கு பேர் ஹியூமஸ். அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுலாம் மேலே மிதக்கும்.
The other layers are clay, sand and gravel. அடுத்தடுத்து என்னமா ஃபார்ம் ஆகும்? clay களிமண், sand மணல், gravel பெரிய பெரிய கல். ஓகேவா? From this we can see that the soil is a mixture of various particles. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியும்? மண்ணில் வந்து நிறைய விதமான பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. அது வெயிட்டுக்கு தகுந்தா போல் கீழே அதுக்கு மேலேன்னு செட்டில் ஆகும் வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது. You can try this experiment at home. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர். ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன? நண்பர்கள். ஃபார்மருக்கு யாரெல்லாம் நண்பர்கள்னு பார்ப்போம். இன்செக்ட்ஸ் ஆர் ஜென்ரலி கன்சிடர்ட் டு பி ஹார்ம்ஃபுல். ஜென்ரலாக பூச்சினாலே ஐயோ அது கடிச்சிரும், அது இது பண்ணிடும், ஹார்ம்ஃபுல்னுவோம். பட் மெனி ஆஃப் தெம் ஆர் ஹெல்ப்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். பட் நிறைய பூச்சி வகைகள் நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. எப்படி? எர்த் வார்ம், ஹனி பீ அண்ட் ட்ராகன் ஃப்ளை ஆர் யூஸ்ஃபுல் டு பிளான்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ். எர்த் வார்ம்னா என்ன? மண்புழு. ஹனி பீனா தேனி. ட்ராகன் ஃப்ளைனா தும்பி. இதெல்லாம் ஃபார்மருக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி? ஃபஸ்ட்டு earthworm பாருங்கள். earthworms help to increase the amount of air and water that gets into the soil. அதாவது மண்ணுக்குள்ளே ஏரும் வாட்டரும் நல்லா போகிறதுக்கு earthworm வகுக்குதுமா. மண்ணில் அது earthworm நெளிஞ்சு போகும்போது நிறைய கேப் ஃபார்ம் ஆகும். அந்த கேப்பில் காற்றும் தண்ணியும் ஈஸியாக மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. They break down organic matters like leaves and grass into smaller particles. அந்த செடியில் மக்கிற லீவ்ஸு கிராஸ் எல்லாம் குட்டியாக ஆக்கி அதை மக்க வைக்கிறதுக்கு காரணமே earthworm தான். தட் பிளான்ஸ் கேன் யூஸ். அப்படி மக்கி போன குப்பை என்ன ஆகும்? உரமாக மாறும், ஃபர்டிலைசராக மாறும். பிளான்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம். when they eat them, அதை சாப்பிடும்போது they leave behind castings that are a type of fertilizer. இந்த மண்புழு எதை சாப்பிடும்? அந்த குட்டி காஞ்ச இலை, ட்விக்ஸு, அதை சாப்பிட்டுட்டு அது போகிற டாய்லெட் இருக்குது பாருங்கள், அதுவும் மண்ணுக்கு ஃபர்டிலைசர் உரமாக இருக்கும். The process of decomposing biodegradable waste by earthworms is known as vermicompost. ஸோ பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னால் மக்கிற குப்பை. இந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் earthworm-ஆல் மக்கி அது உரமாக மாறுறதுக்கு பேர் என்னம்மா? வெர்மி கம்போஸ்ட். ஓகே, ஸோ earthworm கண்டிப்பாக ஃபார்மருக்கு ஃப்ரெண்டு தான். அதனால் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹனிபீ. Honeybees are helpful for cross pollination in flowers. Pollination பற்றி பார்த்தோம், மகரந்த சேர்க்கை. ஸோ கிராஸ் பாலினேஷனுக்கு ஹனிபீ ரொம்ப முக்கியம். ஒரு பூவில் இருந்த pollen grains எடுத்துகிட்டு போய் இன்னொரு பூக்கு போடுது. They are attracted by the color and smell of the flowers. அதாவது பெட்டலோட கலரும் ஸ்மெல்லையும் பார்த்து அட்ராக்ட் ஆகி தான் ஹனிபீஸ் போகுது. They convert the pollen, which is the only natural protein source for them into honey. அதாவது போலனில் வந்து என்ன இருக்கும்? அதுங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அண்ட் ஹனியும் கிடைக்குது. அதனால தான் வருது ஹனிபீ பூவை தேடி. ஹனி இஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட் அண்ட் ஆல்சோ ஃபார் மெடிசினல் பர்பஸஸ். ஹனி வந்து சாப்பாடு மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அண்ட் மெடிசனாகவும் யூஸ் பண்ணுறோம். கோல்டு காஃபுக்கு ஹனி ரொம்ப நல்லது. பீஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் வேக்ஸ். தேனி வந்து ஒரு விதமான வேக்ஸ் அது உடம்புலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், விச் இஸ் யூஸ்ட் ஃபார் கேண்டில் மேக்கிங். பீஸ் வேக்ஸ்லேருந்து என்னம்மா பண்ணலாம்? கேண்டில் மேக்கிங் பண்ணலாம், மெழுகுவத்தி செய்யலாம். ஸோ திஸ் ஷோஸ் ஹனிபீ இஸ் ஆல்சோ எ குட் ஃப்ரெண்ட் ஃபார் த ஃபார்மர். இல்லையா? பூக்கள் வந்து பாலினேஷனுக்கு ஹனிபீ ரொம்ப முக்கியம். அதனால் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஃபார்மர். அடுத்து யூ ஹாவ் ட்ராகன் ஃப்ளை. It destroys the egg and larva of harmful insects and mosquitoes and prevents the spreading of diseases. இது என்னமா பண்ணுது? ட்ராகன் ஃப்ளையே கொசு பூச்சியோட கொசுவோட முட்டை, கொசு புழு, இன்னும் பலவிதமான இன்செக்ட்ஸோட முட்டை, புழு இது எல்லாத்தையும் சாப்பிட்றோம் இந்த ட்ராகன் ஃப்ளை. அப்போ கொசு பரவாது, நிறைய இன்செக்ட்ஸு தேவையில்லாமல் பரவாது. இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் இன் கிராஸ் ஃபர்டிலைசேஷன். கிராஸ் ஃபர்டிலைசேஷனும் பார்த்தோம். ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு நடக்கிற ஃபர்டிலைசேஷனுக்கும் ட்ராகன் ஃப்ளை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. சி, திஸ் இஸ் earthworm. இது வந்து தேவையில்லாத மண்ணில் இருக்கிற ட்விக்ஸு, ட்ரைட் லீவ்ஸு இதை சாப்பிட்டு டிஸ்இன்டகிரேட் பண்ணி டீகம்போஸ் பண்ணி வர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிற உரத்தை தயாரிக்குது. ப்ளஸ் இதோட ஷிட், அதோட டாய்லெட்டும் இந்த மண்ணிலேயே கலந்து நல்ல உரமாகுது. Then you have honey bee. See, it helps in pollination. Pollen grains அது காலில் ஒட்டிக்கும் and it helps in pollination. ஹனி எடுக்கும், அந்த ஹனியை தான் நம்ம எடுத்து சாப்பிட்றோம். வேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் உடம்புல, அது கேண்டில் மேக்கிங்க்கு உதவுது. தென் யூ ஹாவ் ட்ராகன் ஃப்ளை. இதுதான் வந்து தேவையில்லாத பூச்சிகள், தேவையில்லாத இன்செக்ட்ஸோட முட்டையும் லார்வா புழுவையும் சாப்பிட்றோம். அதனால் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது கண்ட்ரோல் ஆகும்.
கிராஸ் ஃபர்டிலைசேஷனும் செடிங்களுக்குள்ளே நடக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். So children, this is the end of the plants lesson. With this video, the lesson comes to an end. Now we will send you the worksheet next week. Next week you will receive 2 worksheets based on this lesson. No answers will be there. லாஸ்ட் டேர்ம்க்கு எப்படி நீங்கள் லாஸ்ட் லெசனுக்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி ஆன்சர் மட்டும் எழுதி அனுப்பிச்சிங்களோ, ஸோ கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளே ரீட் த லெசன் thoroughly, listen to the videos, all the parts, and then answer the worksheet that I am going to send you next week. Okay children, thank you, take care, bye.